டுவெல்த் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு பெரிய கேள்வி இருக்கலாம். நான் படித்து முடிச்சுட்டு ப்ரொஃபஷனல் கோர்ஸ்க்கு போகிறேன். அப்படி இருக்கும்போது நான் ஏன் தமிழில் 100க்கு 100 மார்க் வாங்கணும் அப்படின்னு. நீங்கள் என்ன வேணாலும் ஆகுங்க, டாக்டர் ஆகுங்க, இன்ஜினியர் ஆகுங்க, கலெக்டர் ஆகுங்க, என்ன வேணாலும் ஆகுங்க. ஆனால் நம்மளை உயிரோட வச்சிருக்கிறது உணவாக இருக்கலாம், உயிர்ப்போட வச்சிருக்கிறது கலைகள். அந்த கலைகளை எப்படி நம்ம ரசிக்கிறது அப்படிங்கிறத எங்கேருந்து முதல்ல தொடங்கி கற்றுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, மொழி அறிவிலேருந்து தான் கற்றுக்குறோம். மொழி அறிவில் படிக்கக்கூடிய இலக்கியங்கள் தான் நமக்கு ரசனையை முதல்ல கற்றுக் கொடுக்குது. பாடல்களை ரசிக்க ஆரம்பிக்கும் போது தான் ரசனை நமக்கு உள்ளார வருது. அதுக்கு பிறகுதான் மற்றவற்றையெல்லாம் நம்ம ரசிக்கணும். அதனால் மொழி அறிவு ரொம்ப ரொம்ப தேவை. மொழியை ஒரு பாடமாக படிக்காதீங்க. அது வெறும் மொழி தான். மொழியில் நிறைய இலக்கியங்கள் இருக்குது. அதில் அந்த இலக்கியங்களில் அறிவுகள் இருக்குது. மொழி தான் நம்முடைய கற்பனை வளத்தை தூண்டுது. எல்லா அறிவியல் கண்டுபிடிப்புகளுக்கும் பின்னாடி என்ன இருக்குது அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னாக்கா, நிச்சயமாக கற்பனை தான் இருக்குது. கற்பனை இல்லாமல் ஒரு ஃப்ளைட்டை கண்டுபிடிக்கலை. ஃப்ளைட்டெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு எத்தனையோ 1000 வருஷங்களுக்கு முன்னாடி எழுதப்பட்ட இலக்கியங்களில் விமானங்கள் இருந்ததாக, அது பறந்ததாக கற்பனையாக எழுதியிருக்கிறாங்க. இங்கே கற்பனைகள் தான் அறிவியலாக நிரூபிக்கப்படுது. அவ்வளோதான். கண்டுபிடிக்கப்படுது அல்லது நிரூபிக்கப்படுது, உருவாக்கப்படுது. ஸோ அந்த கற்பனை வளத்தை தூண்டி விடுறது. நமக்குள்ளே இருக்கிற கற்பனை ஆற்றலை, சிந்தனை ஆற்றலை, படைப்பாற்றலை, ரசனை ஆற்றலை, இது எல்லாத்தையும் தூண்டுறது மொழி அறிவு தான். அதனால் மொழியை படிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனால் அதை கஷ்டப்பட்டு படிக்காதீங்க, இஷ்டப்பட்டு படிங்க. ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிளாக கடினமான 2 பாடங்களுக்கு நடுவில் சும்மா டைம் பாஸ்க்கு தமிழ் படிங்க. டைம் பாஸ்க்கு நீங்கள் தமிழை படிச்சிங்கனாலே போதும். அதில் என்ன இருக்குங்கிற ஒரு கியூரியாசிட்டி மட்டும் கொஞ்சம் இருந்தால் போதும். அந்த கியூரியாசிட்டி அதுக்குள்ளார போட்டு படிங்க. இந்த பாடம் என்னது, இந்த கதை என்னது, இந்த இலக்கணம் என்னது, இந்த பாட்டில் என்ன ரசனை இருக்குது அப்படின்னு ஒரு கியூரியாசிட்டியோடு மட்டும் படிங்க. டைம் பாஸ்க்கு படிங்க. தமிழில் 100 மார்க்கை தட்டி தூக்குங்க.